இல்லை அவங்க உறிஞ்சு குடிப்பாங்க, அதனால தான் சார். அவங்க சிப் பண்ணி குடிப்பாங்க, நாங்கள் எல்லாருமே தூக்கி தான் குடிப்போம். சாரு உனக்கு புரியல புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசை கூட படல சார். அந்த உறவினருக்கு ஏதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட் அந்த மாதிரி இருக்கலாம் சார், அது நமக்கு தெரியும். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள்லாம் எச்சி பண்ணி குடிப்பாங்க, ஸ்மோக் பண்றவன், குடிகாரன், உங்க வீட்டுக்கு வர தகுதி இல்லாதவன். அவன் வந்திருக்காண்டா, எவன்? அவன் தான்டா அந்த காவாடி பையன். அட யாரா அது? கவனிச்சு பாருங்களேன், நீங்க நவீனமாக சுத்தத்திற்குள் போறேன்னு பேர் வழின்னு உங்கள் சுற்றத்தையே நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்க. என்னப்பா எந்திரிச்சீங்க? எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டேல, ஆளை வச்சு உன் வாயை வெட்டற. வாயவா? அவனை ஸ்பெஷலாலாம் ட்ரீட் பண்ணல. தம்பி கண்ணாடி போட்ட தம்பி ட்ரீட் பண்றது எப்படின்னா, அவன் குடியாரன். பாத்தியா என்ன குடியாரேங்கறா? நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கறியே? சித்தப்பா நீங்க சும்மா இருங்க. அவ வீட்டுக்குள் ஒரு தீண்டாமையை கொண்டு வரீங்களா? அதை நாங்க தீண்டாமே பார்க்கல சார், ஒரு ஹைஜீன். பழைய தீண்டாமைக்கு அந்த பேர் வச்சாங்க. ஒரு புது பாயிண்ட் ஒன்று யோசித்து வச்சிருக்கேன், அதை இப்ப கேட்டா? வேணாம் நானே பேசிக்கிறேன். இப்போ உங்களை பார்த்துட்டு அவங்க கூட ஒன்று யோசிக்கலாம், இவன் எதுவும் குடிப்பான் போல் இருக்கு, நம்ம வேற ஒரு கிளாஸ்ல கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா இது டூ மச், இது டூ மச். உங்களுக்கு இது ஓகேயா? இல்ல சார். ஏன் உங்களுக்கு இது ஓகே இல்ல? அது ஏதோ நம்மள செப்பரேட் பண்ணி வைக்கிற மாதிரி இது இருக்கு ஆனா இல்ல இருக்கா? இருக்கு சார். ஏன் உங்களை செப்பரேட் பண்ணையில மட்டும் வலிக்குது? நம்ம நீட்டா தானே இருக்கோம், ஏன் நமக்கு ஒரு செப்பரேட்டா இதுல? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா பையால. நானும் ஒன்ன மாதிரி தானே, நீ ஏன் என்ன வித்தியாசமான ஆள் மாதிரியும் அல்லது சுத்தம் இல்லாதவன் போல நடத்துறேன்னு தானே உங்களுக்கு தோணும். நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணாம், சேட் பண்ணலாமா? அதான் நினைச்சேன். தோணும் சார். அதே தானே மத்தவங்களுக்கு தோணும். எஸ்.